சுபத்ரா 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 என்னம்மா என்னாச்சு? இருமா. இந்தம்மா தண்ணி குடி. குடு குடு. பொறுமையா குடி. அம்மாடி, அந்த கங்கா அடுத்த டாஸ்க சொல்லிட்டாமா. என்ன டாஸ்க்குமா? சிவா சக்தி கையில மருதாணி வச்சு விடணுமா. என்னம்மா சொல்ற? மருதாணி வச்சு விடணுமா? ஒண்ணுமே புரியலமா, கொஞ்சம் விவரமா சொல்றியா? அம்மாடி, சிவா சக்திக்கு மருதாணி வச்சு விடணுமா. அந்த மருதாணி செவந்தாதான் சக்தி மேல சிவாவுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தமா. செவக்கலன்னா லவ் இல்லன்னு அர்த்தமா. முட்டாள்தனமான டாஸ்க்குமா. இதுக்கு சிவா ஒரு நாள் ஒத்துக்க மாட்டான். நீ அப்படி நினைக்கிற, ஆனா அந்த சிவா ஒத்துக்கிட்டானே. என்னம்மா சொல்ற? உண்மைதான் சுபத்ரா. ஆனா நீ சொன்ன மாதிரி சிவா முட்டாள்தனமான டாஸ்க்னு தான் சொன்னான். ஆனா அந்த கங்கா விடல. உங்க மனசுலதான் சக்தி மேல லவ் இல்லையே, அப்புறம் எதுக்கு முடியாதுன்னு சொல்றீங்க? சரி, நீங்க தைரியமா மருதாணி வைங்கன்னு சொன்னான். அவனும் யோசிச்சான். நீங்க யோசிக்கிறத பார்த்தா சக்தி மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னு சொன்னா பாரு, உடனே சிவா ஒத்துக்கிட்டான். ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்குமா. சக்திய தனியா விட்டுட்டு வர சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மருதாணில என்னமா லவ் இருக்கு? சரி, சக்திக்கு இது தெரியுமா? அவ இதுக்கு ஓகே சொன்னாளா? அவ கை சவக்கலன்னா அவ தோத்த மாதிரி ஆயிடாது? சக்தி முதல்ல ஒத்துக்கலமா. அதுக்கப்புறம் அந்த கங்கா ஒண்ணு சொன்னா பாரு, அங்கதான் நானே ஷாக்கானேன். என்னம்மா, என்ன சொன்னா? செவக்கலன்னா தானே உன் மேல லவ் இல்லன்னு அர்த்தம், நாம செவக்க வச்சிடலான்னு சொன்னான். அப்பதான் எனக்கே புரிஞ்சுது அது ஃப்ராடுன்னு. அம்மா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ்மா. ஃபர்ஸ்ட் டைம் கோட்டை விட்ட மாதிரி இப்ப நாம விட்டுற கூடாது. எப்படியாவது அந்த சக்தி கையில சிவா விக்கிற மருதாணிய செவக்க விடவே கூடாது. சக்தி அத்தனை பேர் முன்னாடியும் கை கழுவும் போது மருதாணி செவக்காம இருக்கணும். அந்த சக்தி அசிங்கப்பட்டு நிக்கணும். கவலை விடுமா, நான் இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சக்தி மருதாணிய மாத்தி நாம தயார் பண்ண மருதாணிய வச்சு விட்டா போச்சு. அது மட்டும் பத்தாதுமா. எத்தனை தடவை அந்த சக்தி என்ன கை நீட்டி பேசிருப்பா. இனிமே அவ கைய தூக்கவே கூடாது. அவ கை பூரா வெந்து சாவணும். அதுதாம்மா எனக்கு வேணும். அதுக்காக நீ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமா. அது போதும் எனக்கு. ஐடியா தானே, பண்றேன் பண்றேன். அம்மா, நான் சொன்னதை மறந்துடாத. அவ கை வெந்து சாவணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். பாக்கலன்னு ஏகத்துல எப்படி என்ன சுந்தர் அமைதியா இருக்கீங்க? கார்த்திக் அமைதியா இருக்காருன்னா அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன? மாலை போட்டு ஆபீஸ் வரும்போது இல்லனா ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கும். சரி, எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வீடு இப்படியா இருக்கிறது? ஒரு ஃபன்னா இருக்க வேண்டாம்? ரஞ்சித் ப்ரோ சொல்றதான் கரெக்ட். ப்ரோ வேணா அந்த ஆட்டம் பாட்டம்னு சும்மா அசத்திடுவோமா? பொதுவா எல்லா ஃபங்க்ஷன்லயுமே இப்படிதான் செய்வாங்க. நாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமே. வித்தியாசமாவா? அதை நீங்களே சொல்லிருங்க ப்ரோ. ஓகே, நானே சொல்றேன். நம்ம தனலட்சுமி ஆண்டி சொன்ன மாதிரி அந்த காலத்துல புருஷனுக்கு பொண்டாட்டி மேல எந்த அளவுக்கு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்க பொண்டாட்டி கையில புருஷனே மருதாணி வச்சு விட்டு அது எவ்வளவு தூரம் செவக்குதோ அந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. சோ அதைத்தான் நாம இப்ப செய்ய போறோம். ப்ரோ கைய கொடுங்க ப்ரோ, சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கீங்க ப்ரோ. இதை இன்னைக்கு ஹீரோயினான நம்ம கார்த்தி மாமாவையும் தாரணியும் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன? அட சுந்தர், அதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல வேண்டாம் சுந்தர். வயிற்றுல புள்ள இருக்கும்போது மருதாணி வச்சா புள்ளைக்கு சளி பிடிக்கும். நாளைக்கே அந்த புள்ள வெளியில வந்து எதுக்கு எங்க அம்மாவுக்கு மருதாணி வச்சு விட்டு எனக்கு சளி பிடிக்க வச்சேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சோ தாரணி வேண்டாம். சரி 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 சரி. அப்போ மீனாட்சிக்கு சுந்தரன் என்ன வைக்க சொல்லலாம். ப்ரோ எதுக்கு ப்ரோ வேணாம்னு சொல்றீங்க? என் மீனாட்சி சாமி மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் நான் காட்டி ஆகணும். அதனால நான் மீனாட்சி சாமிக்கு மருதாணி வச்சு விடுவேன். மீனாட்சி சாமி நீங்க ரெடி தானே? நான் ரெடிங்க. நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். சுந்தர், நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, உங்க லவ் பத்தி ஊருக்கே தெரியும். சுந்தர் ப்ரோ மீனாட்சி அக்கா மேல உயிரையே வச்சிருக்காரு. அவங்களுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவரு.
அவரோட லவ் பியூரா இருந்ததுனால தான் லவ் பண்ண மீனாட்சி அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. காதலிச்ச பொண்ணே மனைவியா கிடைச்சிட்டா லவ் கூடிட்டே தானே போகும். அப்புறம் எதுக்கு அவங்களவும் நம்ம சோதிச்சு பார்க்கணும்? அதனால அவங்களும் வேண்டாம். ஓகே ப்ரோ, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இந்த போட்டியில நான் கலந்துக்கல. மீனாட்சாமி, அரி ஓகே சாமி? ரஞ்சித் சொல்றது கரெக்ட் தான். அப்ப யார வைக்க சொல்றது? அப்படி கேளுங்க தாரணிகா. சக்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவளோட கல்யாணத்தை தான் நான் நேர்ல பார்க்கல. அவ கல்யாணம் லவ் மேரேஜும் இல்ல, அரேஞ்ச் மேரேஜும் இல்ல, அவசர கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதனால சிவா ப்ரோ சக்தி மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காருன்னு தெரியணும்ல. சிவா ப்ரோ உண்மையிலே சக்தியை லவ் பண்றாரா இல்ல சேர்த்து வச்சுட்டாங்கன்னு ஏதோ கடமைக்கு வாழ்றாரான்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன மாதிரியே மற்றவங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். ஸோ சக்தியோட ஃப்ரெண்டா இதை நான் சரி பண்ணணும். அந்த கடமை எனக்கு இருக்கு. ஸோ சிவா ப்ரோ சக்திக்கு மருதாணி வச்சு விடணும். அது எவ்வளவு செவக்குதுன்னு நான் பார்க்கணும். சிவா ப்ரோ என் ஃப்ரெண்டு சக்தி மேல எவ்வளவு லவ்வா இருக்காருன்னு பார்க்கணும். எனக்கு அந்த ஆசை இருக்கு. உங்களுக்கெல்லாம்? எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரோட ஆசைக்காகவும் இப்போ சிவா ப்ரோ சக்தி கையில மருதாணி வச்சு விட போறாரு. இதுதான் போட்டி. ஓகேவா? ரஞ்சித் ப்ரோ, நீங்க உண்மையிலே சக்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. நாங்களாம் இவ்வளவு நாள் கூடவே இருக்கிறோம். எங்களுக்குலாம் அப்படி ஒரு ஐடியா வரவே இல்லை. யூ ஆர் கிரேட் ப்ரோ. தேங்க்யூ சுந்தர். தம்பி, ஐயோ அப்பா மாட்டேன். இவன் எதுக்கு இப்ப வந்தான்? கடவுளே நீதான் என்ன காப்பாத்தணும். ஐயா, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க ஐயா. வாங்க. வணக்கம் வாங்க தம்பி. சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நான் தான் ஐயாவை வர சொன்னேன். ஏய், ஏன்னா இன்னைக்கு தாரணியோட ஃபங்க்ஷன் இல்லையா, அதான் மீனாட்சியால மட்டும் தனியா சமைக்க முடியாது. ஸோ அதான் கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டுமேனு ஐயாவை வர சொன்னேன். ஆமா, 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் இவரு. இவருக்கு உதவி பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட். ஏ கிழவி. ஏதோ பரிதாபப்பட்டு ஒரு 5 10 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கும் போது நடு வீட்டுல கொண்டாந்து அவரை நிக்க வச்சிருக்க. பாட்டி, இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய், நான் உன் பாட்டிடா. ரோட்ல போற எதையோ கொண்டாந்து நிக்க வச்சுட்டு தேவையில்லாம நான் பேசுறது தப்புன்ற. பாட்டி, வயசானவர் வந்திருக்கிறாரு. அவரோட வயசுக்காவது கொஞ்சம் மதிச்சு பேச வேண்டாம்? சிவா, பாட்டி ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன்ப்பா. ஓகேப்பா, இதுக்கு மேல நான் எதுவும் பேசல. சார், நீங்க எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான். சரிங்க தம்பி. ஐயா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க. அப்பா, ஐயா, பாத்தியா? பார்த்துப்பா. ஐயோ இவன் எதுக்கு அப்பாங்கிறா? மாட்னா. ஏப்பா ரஞ்சித், ஏற்கனவே இந்த பெரியவர் வந்தப்ப போய் தாங்கி பிடிச்ச, இன்னைக்கு ஓடி போய் அப்பான்னு போய் தாங்கி பிடிக்கிற. அப்படி என்ன அவர் மேல உனக்கு பாசம்? அது ரஞ்சித்துக்கு அப்பா அம்மா இல்ல இல்லையா, அதனால நாங்க படிக்கும் போது கூட எல்லாரோட அப்பா அம்மாவையும் தன்னோட அப்பா அம்மாவா நினைச்சு எல்லாரையும் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிடுவா. அடடடடடா. அதே மாதிரி இவரையும் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா. என்ன ரஞ்சித்? ஆ, ஆமா ஆமா. ஓஹோ.
சரி சரி, இந்த விஷயத்துல போட்டியை மறந்துடாதீங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தோ உடனே பண்ணிடுவோம். எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு மருதாணியோட வரேன். வந்தோடனே போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஓகேவா? ஓகே ஓகே. அதோ வந்துடுறேன். ஐயா நீங்க வாங்க, நம்ம போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பண்றது இப்போ? ஒன்னும் புரியலையே. ச்சே. சுபத்ரா, சுபத்ரா, நீ சொன்னத ஐஸ்வர்யாட்ட சொன்ன. ஐஸ்வர்யாட்ட சூப்பர் பிளான் இருக்கு. அத மட்டும் நம்ம சரியா செஞ்சுட்டோம், நீ சொன்ன மாதிரி அந்த சக்தியோட கை கருகி போயிடும். ஐஸ்வர்யா, என்ன பிளான்? எங்க அப்பா நான் பிளஸ் 2ல கெமிஸ்ட்ரி குரூப் எடுத்தப்போ எதுக்கு ஐஸ்வர்யா இந்த குரூப் எடுத்த, இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு என்ன அடிக்கடி திட்டிட்டே இருப்பாரு. ஆனா நான் அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆக போகுது. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுமா. சல்ஃபியூரிக் ஆசிட். அம்மாடி, அப்படின்னா என்னதுமா? சல்ஃபியூரிக் ஆசிட் அத மட்டும் நம்ம மருதாணில கலந்துட்டா போதும். அத கையில வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கை வெந்து போயிடும். என்னமா சொல்ற? ஐயோ, யாருக்காவது டவுட் வந்துருச்சுன்னா என்னமா பண்றது? கண்டிப்பா டவுட் வராது. நாம கலக்க போறது மருதாணில. யாராவது கேள்வி கேட்டா மருதாணி ஒத்துக்கல, அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். யாருக்கும் நம்ம மேல சந்தேகமே வராது. சூப்பர் ஐஸ்வர்யா. என்கிட்டயோ உங்ககிட்டயோ அவ எத்தனை தடவை கை நீட்டி பேசியிருப்பா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இந்த தண்டனை அவளுக்கு. ஐஸ்வர்யா, இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கவலைப்படாதீங்க ஆண்டி, இன்னும் கொஞ்ச நேரம்தான் அந்த சக்தியோட கை வெந்து போக போகுது. அதை நீங்க உங்க கண்ணால பார்க்க போறீங்க. நான் போய் அந்த சல்ஃபியூரிக் ஆசிட வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாடி சுபத்ரா, இவதாமா உனக்கு சரியான மருமக. இவளை மட்டும் நீ சுந்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த, இந்நேரம் அந்த சிவாவோட சொத்து பூரா உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். மாமா, ம்? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? எதுக்கு? எல்லாரும் முன்னாடியும் எனக்கு மருதாணி வச்சு விடுறேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு தான். மாமா, பொதுவா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் வீட்ல பார்த்தோ இல்ல லவ் பண்ணியோ கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் பொண்ணு பையனும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசி கொஞ்சமாவது பழகி காதலிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கு அப்புறம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா நாம சண்டை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் காதலிக்கவே ஆரம்பிக்கிறோம். மாமா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி மருதாணி வச்சு அழகுபடுத்துவாங்க. அந்த பொண்ணை அலங்காரம் பண்ணி அவ கணவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்போ தான் கணவர் பார்க்க போற அந்த பார்வையை நினைச்சு நினைச்சு அவ சந்தோஷப்படுவா. அப்படி சந்தோஷப்படுற பொண்ணுங்களுக்கு அவ புருஷனே தான் கையால மருதாணி வச்சு விடும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, சும்மா ஜிவன் இருக்கும்ல மாமா. இன்னைக்கு நான் அதை அனுபவிக்க போறேன் மாமா. அதை நினைக்கும் போது இப்பவே என் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் மாமா, இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதே இல்லையே. இப்ப மட்டும் எப்படி மாமா திடீர்னு ஒத்துக்கிட்டீங்க? ம். சும்மா தோணுச்சு. ஐயோ, சூப்பர் மாமா. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுதா? அப்ப கண்டிப்பா உங்களுக்குள்ள காதல் வந்துருச்சு மாமா. சூப்பர் மாமா. மாமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். அப்படியா? நீங்க எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறோம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த விஷயத்த சொன்னால் அதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதை நினச்சி நான் பல நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
ஆனா இன்னைக்கு உன் கையில நான் மருதாணி வச்சதுக்கு அப்புறமா அது செவக்கலன்னு தெரிஞ்சா எனக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லாமலே புரியும். இதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ் விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னாலும் அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பாவே இருக்காது. இதுக்கு உன் ஃப்ரெண்டு ரஞ்சித்துக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். மாமா, இந்த டைம் நேரம்லாம் சொல்வாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறந்துட்டீங்களா மாமா? அன்னைக்கு காட்டுல மழை பெய்யும் போது நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்க மனசுல காதல் இருந்தா இந்த மழை நிக்கட்டும்னு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டீங்களா மாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல காதல் இருக்குன்னு நிரூபிக்க மழையே நின்னு சாட்சி சொல்லுச்சு மாமா. ஒரு மருதாணி செவக்காதா? அட போங்க மாமா, இந்த டாஸ்க்லயும் நான் தான். இல்ல நம்ம காதல் தான் ஜெயிக்க போகுது. டாஸ்கா? அது எப்படி உனக்கு தெரியும்? அவசரப்பட்டு ஒளறிட்டேனே. ஏய், என்ன யோசிக்கிற? மாமா, நீங்க எதை பத்தி மாமா சொல்றீங்க? இப்ப டாஸ்க பத்தி ஏதோ ஒன்னு சொன்னல, இந்த ரஞ்சித் ஏதாவது உன்கிட்ட சொன்னானா? ரஞ்சிதா? ரஞ்சித் எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஆமா, அது என்ன டாஸ்க் மாமா? ரஞ்சித் அப்படி என்ன உங்ககிட்ட சொன்னா? மாமா மாமா சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ, இப்போ அது என்னன்னு என்கிட்ட கேக்குறாளே. மாமா மாமா சொல்லுங்க மாமா, என்ன டாஸ்க்னு சொல்லுங்க மாமா. ரஞ்சித்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது அந்த ரஞ்சித் மருதாணி வச்சு ஒரு போட்டி சொன்னால, அதை தான் நான் சொன்னேன். இல்ல மாமா, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. நீங்க ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, சொல்லுங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. என்ன சக்தி, கொஞ்சம் வாயேன். இருடா வரேன். வா சக்தி. சத்தியமா, அதான் உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்ல, போமா. சரி மாமா. போங்க. என்னடா? வா சொல்றேன், வா. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ரகசியமா சந்திச்சுக்கிறாங்க. இவளும் டாஸ்க பத்தி பேசுறா. ஒருவேளை ரஞ்சித் டாஸ்க பத்தி சக்தி கிட்ட சொல்லிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்றானா? இருக்கும். அதனால தான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போறா. ஏய், நானே ஒரு முக்கியமான விஷயமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? இது அதை விட முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இங்க பாத்தியா? என்னடி ஏதோ புது ஐடியாவா செய்ய போறேன்னு சொன்ன? மருதாணி கோனை வாங்கிட்டு வந்திருக்க. இதுதான் என் கைக்கு செவக்காதே. என்னடி இது? இதுதான் நீலகிரி தைலம். இது எதுக்கு? இது எதுக்கா? இதுதான் உன் கையை செவக்க வைக்க போகுது. ஐயோ, புரியுற மாதிரி சொல்லு. சக்தி, இப்பெல்லாம் கடையில மருதாணி போடுறாங்கல்ல, அவங்க போடுறது மட்டும் எப்படி செவக்குதுன்னு நினைக்கிற? அவங்க மருதாணி போடுறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை இதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மருதாணியை போட்டு விடுவாங்க. அதனாலதான் அவ்வளவு செவப்பா இருக்கு. ஐடியாலாம் ஓகே தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு.